நேற்று ஈவினிங் 5 to 5:30 ஒரு மீட்டிங் வந்து ஷெட்யூல் பண்ணியிருந்தாங்க. 5:30க்கு அப்புறம் வ்ளாக் எடுக்கலான்னு தான் பார்த்தேன். ஆனால் மீட்டிங் முடியறதுக்கே 9 ஆகிடுச்சு. ஹஸ்பண்ட் வந்து 8:45 போல் வந்திருந்தார். நான் வந்து ரொம்ப டயர்டாயிட்டேன். ஸோ அதனால் வந்து ஹஸ்பண்ட் கிட்ட வந்து சொன்னேன், இந்த மாதிரி ஆல்ரெடி மீட்டிங்கே வந்து 5 to 9 வரைக்கும் போயிட்டு இருந்தது. குக்கிங் எதுவுமே பண்ண முடியல, நான் எதுவுமே டின்னருக்கு ப்ரிப்பரே பண்ணல அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே வெளியில் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டாரு. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்குள்ளே நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். போயிட்டு பார்த்தேன்னா கடை வந்து க்ளோஸ் ஆகிட்டு இருந்தது. எங்கள் வீட்டுக்கு எதிர்லேயே வந்து ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ போய் பார்த்தா க்ளோஸ்டு. அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் போயிட்டு இன்னொரு வெஜ் ரெஸ்டாரண்ட்லேருந்து மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி வாங்கிட்டு வந்திருந்தேன். ஓகேவாக இருந்தது, ரொம்ப டேஸ்ட் வந்துட்டு அந்தளவுக்கு இல்லை, ஓகேவாக இருந்தது. சரி ஓகே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறமா ஒரு 10-15 போல் இருந்துட்டு போய் படுத்துட்டேன். ஓகே காலையில் எந்திரிச்சு ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் தூங்கிட்டேன். காலையில் எந்திரிக்கலான்னு பார்த்தா ரொம்ப டயர்டு, எந்திரிக்கவே முடியல, சுத்தமாக மோட்டிவேஷனே இல்லை, அப்படியே ஒரு மாதிரி இருந்தது. ஆனால் எந்திரிச்சு தான் ஆகணும், ஃப்ரைடே வாச்சு. லாஸ்ட் நைட்டே வந்துட்டு ஆலு பரோட்டா செய்யணும்னு பிளான் பண்ணிட்டு தான் படுத்தினேன். அதனால் வந்து காலையில் எந்திரிச்சதும் ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கை வந்துட்டு பாயில் பண்ணுறதுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே சப்பாத்திக்கு மாவும் பிணைஞ்சி வச்சாச்சு. அதுக்கப்புறம் இது 2 வேலையும் இந்த போட்டுட்டு வந்து பாயில் ஆகிறதுக்குள்ளே வந்து வெளியில் போயிட்டு கோலமும் போட்டுட்டு வந்துட்டேன். அப்புறம் வந்துட்டு ஹஸ்பண்டும் வந்து ரெடி ஆகிட்டு வந்துட்டார். ஸோ அதுக்கப்புறம் நானும் வந்து பொட்டேட்டோ ஸ்டஃபிங்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ பொட்டேட்டோ, அதுக்கப்புறம் வந்து சாப்டு ஆனியன், அப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி, அப்புறம் வந்து ரெட் சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், ஜீரா பவுடர், இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் சப்பாத்தி மாவுக்குள்ளே வச்சு தேய்ச்சி தோசை தவாவில் போட்டு எடுத்தோன்னா ஆலு பரோட்டா வந்து ரெடி ஆகிடும். யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் டைமே இல்லாத மாதிரி தான் இருக்குது. கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஆக்கியபைடாக இருக்கிற மாதிரியே தான் இருக்குது. பட் நான் ஒரு ஃபீலிங் வந்து நல்லா இருக்குது. எப்போ பாரு உட்காந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு அந்த மாதிரி இருக்கிறத விட வந்துட்டு ஒரு உருப்படியான வேலை பண்ணுறோம், அதே மாதிரி பிடிச்ச வேலையை பண்ணுறோம் அப்படிங்கும் போது வந்து ஒரு மாதிரி ஹாப்பியாகவும் ஃபீல் ஆகுது. எனக்கு இந்த மாதிரி பிஸியாக இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. ஐ ஃபீல் ஸோ குட். எதை பற்றியும் இருந்துட்டு தேவையில்லாத திங்கிங் எதுவும் இல்லாமல் ஒரு மாதிரி வந்துட்டு ஆக்கியபைடாக இருக்கேன். ஓகேவாக இருக்குது. காலையில் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டே தான் இருந்துட்டு என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன். காலையில் 9 o'clock மீட்டிங் இருந்தது. இப்படி தான் என்னோடய டே ஸ்டார்ட் ஆச்சு. உங்களோட டே எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ, பாய்.